அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை அதிமுக தலைமையகத்தில் இபிஎஸ் தலைமையில் நிர்வாகிகள் கூட்டம் நடைபெறுகிறது. விவரங்களுடன் செய்தியாளர் பிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பிரகாஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரி மாவட்ட நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தி வருகிறார். காலை கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய நிலையில தற்போது தர்மபுரி மாவட்ட நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டம் தொடங்கி இருக்கிறது. இந்த கூட்டத்தை முன்னாள் அமைச்சரும் முன்னாள் மாவட்ட செயலாளருமான KP அன்பழகன் புறக்கணித்திருக்கிறார். மூத்த நிர்வாகியான KP அன்பழகன் இந்த கூட்டத்தை புறக்கணித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி கூட்டி வரக்கூடிய இந்த மாவட்ட நிர்வாகிகள் உடனான ஆலோசனை கூட்டத்தை முக்கிய நிர்வாகிகள் முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் புறக்கணித்து வருவது குறிப்பிடத்தக்கது. SM சுகுமார், KC வீரமணி மற்றும் முன்னாள் MP பாக்குமார், மாவட்ட செயலாளர் பாக்குமார் மற்றும் முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதி உள்ளிட்டவர்கள் எல்லாம் நேற்று முன்தினம் நடைபெற்ற கூட்டங்களை புறக்கணித்த நிலையில இன்று காலை கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டத்தை முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி புறக்கணித்திருந்தார். தற்போது தர்மபுரி மாவட்ட நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டத்தை KP அன்பழகன் புறக்கணித்திருக்கிறார். இவர்கள் எல்லாம் சட்டப்பேரவை தேர்தல் முடிவு வந்த பிறகு அதிமுக 2 அணிகளாக பிரிந்த போது SP வேலுமணி ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. என்னதான் 2 அணிகளும் ஒன்றிணைந்தாலும் ஆனால் அவர்களுக்கு பழையபடி அவர்கள் வகித்து வந்த பதவிகள் இதுவரைக்கும் கொடுக்கப்படாமல் இருக்கிறது. KP அன்பழகனுக்கெல்லாம் அமைப்பு செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்ட போதிலும் அந்த பொறுப்பை ஏற்க முடியாது என்று கூட்டாக எல்லா முக்கிய நிர்வாகிகளுமே கடிதம் அளித்தது போல KP அன்பழகனும் அதில் கையெழுத்திட்டு அந்த கடிதத்தை கொடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தற்போது தர்மபுரி மாவட்ட நிர்வாகிகள் உடனான ஆலோசனை கூட்டத்தை திரு KP அன்பழகன் புறக்கணித்திருப்பது கவனிக்கத்தக்கதாக இருக்கிறது.